Assalamualaikum and hello all, this is Arifa. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி என்னோட அபாயா கலெக்ஷன்ஸ் அண்ட் என்னோட ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே என்னென்ன ப்ரைஸ்க்கு எந்தெந்த லொக்கேஷனில் வாங்கியிருக்கேன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அபாயா. இந்த அபாயா வந்து ஒரு மாதிரி ஃப்ளோரல் கட் அபாயா தான். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ராக் கட் டிசைன் தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளெயின் அபாயா தான். அதில் வந்து எந்த டிசைனுமே இருக்காது, வெறும் ஹேண்டில் மட்டும்தான் டிசைன் இருக்கும். அண்ட் இதோட கலர் வந்து டார்க் கிரே கலர், பிளாக் கிடையாது, டார்க் கிரே கலர் அபாயா தான் இது. இந்த அபாயா வந்து இந்த அபாயாவில் இருக்க, அதாவது ஹேண்டில் இருக்க ஸ்டோன் வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் மேலேயே வாஷ் பண்ணிட்டேன். பட் வந்து அது நிஜமாகவே அந்த ஸ்டோன்லாம் வந்து அவ்வளோவா போகவே இல்லை, ரிமூவ் ஆகவே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நான் சரவணா ஸ்டோரில் தான் ஆக்சுவலாக இதை வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 1700 அப்படி வாங்கினேன். நல்ல குவாலிட்டியான அபாயா தான் இது. ஆக்சுவலாக கிளாத்துமே வந்து நல்ல ஒரு கிளாத் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கிளாத் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி லைட் வெயிட்டான அபாயாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான கிளாத் தான். மோஸ்ட்டாக அதை நீங்கள் சம்மர் சீசனில் வந்து ஒரு வெட்டிங்க்கோ அதுக்கெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கும் கொடுக்கும், நல்ல அபாயாவுமே. அண்ட் இதுதான் என்னோட செகண்ட் அபாயா. இந்த அபாயா வந்து ஒரு நல்ல லென்த்தான அபாயா, அபவுட் ஒரு 5XL அந்த லென்த்துக்கு வரும். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து சேம் டிசைன் அண்ட் சேம் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து அப்பர் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து சேம் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ரோப் வச்ச அபாயா தான். ஸோ தட் வந்து உங்களோட லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அபாயா வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, கோவலம் பக்கத்தில் தான் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன், நீங்கள் நிஜமாகவே சர்ப்ரைஸ் ஆவீங்க. நான் இது நிஜமாகவே வந்து ஒரு டோட்டலாகவே வந்து 500 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இதை பார்கெயின் கூட பண்ணலை, இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேட் இவ்வளோ சீப்பாக இருக்கனால குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் வந்து குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் தான் ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் எந்த மாதிரியான டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வெட்டிங் அந்த ஒகேஷன் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ண வேணாம். ஒரு ரெகுலர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நிஜமாகவே வர்த்தான ஒரு அபாயா தான் இது. ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் அபாயா. அண்ட் இந்த அபாயா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இது மீஷோ ஆப்பில் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு. அண்ட் இந்த அபாயாவோட மெட்டீரியல் எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஷிஃபான் டைப் தான் வரும். அண்ட் உள்ளே வந்து வேறு கிளாத்தில், வெல்வெட் கிளாத்தில் வரும். அண்ட் இந்த அபாயா வந்து எந்த மாதிரியான டைப்னால் ஒரு கஃப்தான் டைப் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான டைப் அபாயா தான் இது. ஆக்சுவலாக வந்து ஹேண்டுமே வந்து ஹேண்ட்லேருந்து ஃபுல் பாடி வரையுமே வந்து கஃப்தான் டைப் அபாயா தான் இது. அண்ட் வந்து இது வந்து ஒரு நல்ல பிரைட் கலர் அபாயா. ஸோ தட் வந்து நீங்கள் நல்ல வெட்டிங் சீசனுக்கு வந்து நீங்கள் நல்லா வியர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்டோன் வச்ச அபாயா இது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ்லாம் இருக்கும் இந்த அபாயாவில். அண்ட் மோரோவர் வந்து இது வந்து டபுள் லேயர் அபாயா தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க அண்ட் உள்ளே வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு லென்த்தான அபாயா, அதாவது நீங்கள் லீனாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும் போது 800 சம்திங் தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அபாயா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அபாயா தான். ஆக்சுவலாக இதை நான் வாங்கலை, எனக்கு கிஃப்டாக வந்த அபாயா தான். அண்டு இந்த அபாயா வந்து நம்ம ஊர் அபாயெல்லாம் கிடையாது, இது ஆக்சுவலாக சவுதியிலேருந்து வந்த அபாயா தான். இந்த அபாயோட கலர் வந்து ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர் அபாயா தான் ஆக்சுவலாக இது. அண்டு இது வந்து ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும். ஹேண்டில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அண்ட் பாட்டம்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து வேறு எங்கேயுமே ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்காது. நடுவில் மட்டும் கொஞ்சம் பட்டன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பட்டன் ஒர்க் இருக்கிறனால தான் அந்த நடுவில் ஒரு மாதிரி போர்ஷன் இருக்கும். மற்றபடி இது ஓப்பன் டைப்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளெயினான அபாயா தான் இது. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து நிஜமாகவே வந்து வேற லெவலில் இருக்கும். அதாவது வெல்வெட் ஃபினிஷில் இருக்கும் மேலே மட்டும். அண்ட் உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டான கிளாத். அது ஆக்சுவலாக அந்த கிளாத் எனக்கு நேம் தெரியல, பட் அது நல்ல கிளாத் தான் இது ஆக்சுவலாக இது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான அபாயா தான். இதுதான் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான அபாயாவில் ஒன்று. இந்த அபாயாக்கெலாம் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலர் ஹிஜாப் வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும்.
அண்ட் இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் அபாயா. ஆக்சுவலாக இந்த அபாயா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு 2 years பேக் வந்து ஒரு ட்ரெண்டில் இருந்த அபாயா தான். அண்ட் இந்த அபாயமே வந்து நான் வந்து கோவலமில் தான் வாங்கியிருந்தேன். இந்த அபாயோட ரேட் வந்து 600. ஆக்சுவலாக 600 கிடையாது, அவங்க 1000 சொன்னாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி 600க்கு வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு இப்போ 600க்கு வாங்கணுன்னா ஓகே தான். பட் வந்து நான் 2 years பேக் வந்து இந்த அபாயா வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு, பீக்கில் இருந்த டைமில் வந்து நாங்கள் 600க்கு வாங்கியிருந்தோம். லக்கிலி எனக்கு இந்த அபாயா வந்து 600க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த அபாயா வந்து நிறைய கலர்ஸில் கூட அவைலபிள், அதாவது பிங்க் கலர் அந்த மாதிரி சம்திங் வயலட் கலர் மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிள். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான். இந்த அபாயா வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக காலேஜ்லலாம் வந்து நான் ரெகுலர் டைமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரக் டைப் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாத் வந்து அந்த மாதிரியான ஒரு அபாயா டைப் தான் இது. அண்ட் வந்து இது வந்து ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கூட வியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் அகெயின் இதுவுமே வந்து ஒரு கோவலமில் வாங்கின அபாயா தான். இந்த அபாயா வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் அபாயா தான். இந்த அபாயா ஃபுல்லாகவே வந்து சேம் ஸ்டோன் ஒர்க் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் பாடி எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன், ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனில் தான் இருக்கும். இந்த அபாயா வந்து நான் அரௌண்ட் ஒரு 1500 சொன்னாங்க. நான் 1000 rupeesக்கு பார்கெயின் பண்ணி வாங்கணும். பிகாஸ் வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த அபாயா வந்து ஒரு மாதிரி க்ரஷ்டு டைப் தான். ஒரு நல்ல ஒரு, அதாவது போட்டிருக்கதே தெரியாது ஆக்சுவலாக, நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குற ஒரு அபாயா தான் இது ஆக்சுவலாக. அண்ட் நான் அகைன் ஏன் கோவலம் சொல்கிறேன்னா, அங்கே தான் வந்து நிறைய வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் முடிஞ்சிருந்தா ஒரு வாட்டி நான் வந்து அந்த ஷாப்பை வந்து நான் விசிட் பண்ணி போடுறேன், நீங்கள் ஆக்சுவலாக செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நிஜமாகவே ஒரு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதுவும் இல்லாமல் வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு அபாயா வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோட அபாயா கலெக்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹிஜாப். அண்ட் இந்த ஹிஜாபோட டைப் வந்து ஒரு மாதிரி க்ரஷ்டு டைப் தான். அண்ட் காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் தான். இது வந்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு ஹிஜாப் தான். மேலே அப்பரில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸில் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பாம் பால்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக நான் வந்து அபாயாக்கெலாம் மேட்ச் பண்ணுற மாதிரி வாங்கலை, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஹிஜாப் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரான ஹிஜாப் தான். இந்த ஹிஜாப் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பார்டரில் மட்டும்தான் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக தான் இருக்கும். இந்த ஹிஜாப் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைல் பண்ணலான்னா, அந்த ஒன் சைடாக ஹிஜாப் நீங்கள் ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹிஜாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ளூ கலர் ஹிஜாப் தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிளிட்டர் டைப் ஹிஜாப் தான். இது அங்கே நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சர்க்கிள் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இது வந்து ஃபுல்லாகவே ஒரு டார்க் கலர் ஹிஜாப். ஸோ தட் நீங்கள் லைட் கலர், இந்த 2 ஹிஜாப்புமே வந்து நீங்கள் ஒரு லைட் கலர் அபாயா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஹிஜாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல காட்டன் ஹிஜாப் தான் இது. இந்த ஹிஜாப் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் நடுவில் மட்டும் அந்த ஒரு பாக்ஸ் டிசைனில் வருதுல, அந்த பார்டரில் இருக்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் ஹிஜாப் கேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா வந்து ஒரு தலையிலே நிற்கும், மோஸ்ட்டாக வந்து அவுறாமல் நல்லா வந்து ஸ்டேவாக இருக்கும். அண்ட் அடுத்த ஹிஜாப் வந்து இது வந்து ஒரு க்ரஷ்டு டைப் ஹிஜாப் தான். ஆக்சுவலாக இதுவுமே வந்து நான் அபாயாக்காக வாங்கலை, இது வந்து ஒரு காமனாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஒரு டபுள் ஷேடட் ஹிஜாப். இது ஆக்சுவலாக வந்து மேலே வந்து பிளாக் இருக்கும், உள்ளே வந்து நடுவில் வந்து லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் அபாயாவுக்கு மட்டும் இல்லை, நான் காமனாக வந்து ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். போத் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணாலுமே வந்து இது சூட் ஆகும்.
ஒரு நல்ல ஒரு இதுவுமே வந்து இது ஆக்சுவலாக காட்டன் கிடையாது, ஷிஃபான் டைப் தான். பட் ஆனால் வந்து இதுவுமே வந்து நல்ல தலையில் நிற்கும் இது. பட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹிஜாப் கேப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இது வந்து அவ்வளோவா வந்து தலையில் வந்து நிற்காது, விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் ஹிஜாப் கேப் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஹிஜாப் வந்து ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க் கலர் ஹிஜாப் தான். ஆக்சுவலாக இது நான் வாங்கலை, எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து நடுவில் வந்து அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு மாதிரி ஆக்சுவலாக ரஃப்பான கிளாத், அது ரஃப்பான டிசைன், அது குத்துற மாதிரி இருக்கும் அந்த டிசைனு. அண்ட் கீழே வந்து ஹேங்கிங் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஹிஜாப் தான். அண்ட் இந்த ஹிஜாப் வந்து என்கிட்ட ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அபாயா இருந்துச்சுல, ஸோ நான் அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செம்ம குவாலிட்டியான ஒரு ஹிஜாப் இது. ஆக்சுவலாக இந்த கிளாத் வந்து நல்லா இருக்கும், சாஃப்டான கிளாத் இது. அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டே இருக்கும். அதாவது நீங்கள் தலையில் வந்து ஒரு ஹிஜாப் கேப் இல்லாமல் கூட வியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இது டிசைன் இருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் ஒன் சைடாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஷிஃபான் டைப் ஷால் தான். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் பீட்ஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருக்கேன்னு தான் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஷால். ஸோ தட் வந்து எனக்கு ஹிஜாப் வந்து இதில் ட்ரை பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணாமல் இதை நான் வச்சுருக்கேன். மற்றபடி இது ஒரு நல்ல ஷால் தான். ஷிஃபான் டைப்னால மோஸ்ட்டாக வந்து அவ்வளோவா வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது. அடுத்த ஹிஜாப்மே வந்து ப்ளூ கலர் ஹிஜாப் தான். ஆக்சுவலாக இது ப்ளூ மட்டும் கிடையாது, ப்ளூ வித் ஒயிட்டில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். உள்ளேயும் கொஞ்சம் ப்ளூ ஒயிட் கலரில் வந்து ஷேடு வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து அந்த ஆக்சுவலாக ஸ்டோன் கிடையாது, அந்த க்ளூ கிளிட்டர் க்ளூ ஒன்று இருக்கும்ல, அந்த இது தான் வந்து பிரிண்ட் பண்ணி அந்த இதை வச்சு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்லது தான். இது நிஜமாகவே வந்து நல்ல ஒரு நீங்கள் ஷால் வந்து கட்டினீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சீக்கிரத்தில் அவுறாது. நல்ல ஒரு குவாலிட்டியாக, அதாவது நல்ல ஸ்டேவாக இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய பின்ஸும் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஷால் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரிசப்ஷன் விலாகில் வந்து நான் இது போட்டிருப்பேன். இது வந்து இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் வந்து இது வந்து நீங்கள் ஒரு டார்க் கலர் அபாயாவுக்கும் போட்டுக்கலாம், லைட் கலர் அபாயாவுக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த கலர் அப்படி, இது வந்து டார்க் கலரும் கிடையாது, லைட் கலரும் கிடையாது, ஒரு மாதிரி மீடியமாக இருக்கனால நீங்கள் வந்து எந்த கலர் அபாயா எடுத்திருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் அவ்வளோவா வந்து யோசிக்க வேணாம், நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு மாதிரி க்ரஷ்டு டைப் ஷால் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக இருக்கும். அண்ட் கீழேயுமே வந்து ஹேங்கிங்லேயும் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கிறதுமே வந்து சேம் டிசைன் தான், பட் வேறு வேறு கலர் இருக்கும். இப்போ கை வச்சிருக்கிறது வந்து ஆக்சுவலாக அது ஏன் ஷால் கிடையாது, அந்த ப்ளூ பக்கத்தில் இருக்க ப்ளூ கலர் தான் வந்து ஏன் ஷாலு. ஆக்சுவலாக வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி வாங்கியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய வீடியோக்காக நான் இந்த கலர் ஷால் வந்து காட்டியிருந்தேன். பட் வந்து இதுதான் என்னோட கலர். நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணலை. இதுவுமே வந்து கிளிட்டர் டைப் இருக்கும்ல, பக்கத்தில் காட்டுற ஷால் மாதிரி தான், ஒரு மாதிரி கிளிட்டர் டைப்பான ஒரு ஷால் தான் இது. ஆக்சுவலி இது வந்து நான் யூஸ் பண்ணாதனால நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ தட் வந்து எனக்கு தெரியல. பட் வேணால் லுக் வைஸ் பார்த்தாங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு நல்ல காட்டன், பியோர் காட்டன் மெட்டீரியல் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த பீட்ஸ் ஒர்க் அண்ட் வந்து அந்த ஒரு சின்னதாக வந்து செயின் மாதிரி ஹேங்கிங் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து நான் அபாயாக்கு யூஸ் பண்ணதில்லை. மோஸ்ட்டாக வந்து நான் ஏதாவது குர்த்தா மாதிரி போட்டிருந்தேன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இது அபாயாக்கும் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான். இது ஒரு நல்ல மெட்டீரியல் இது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வியர் பண்ணதே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளசன்ட் லுக் கொடுக்கும். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் சம்மர் டைம்லலாம் இதை வந்து இந்த மாதிரியான ஷால்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஷால் வந்து இதுவுமே வந்து ஒரு மாதிரி காட்டன் தான், அந்த பாம் டிசைன் வச்சது, ஒரு மாதிரி பிரைட் ரெட் கலரு. ஆக்சுவலாக இந்த ஷாலோட ரேட் எவ்வளோனா 90 ருபீஸ் தான். இது வந்து பக்கத்தில் இருக்க கடையில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த சில்வர் கலரில் கோட்டிங் மட்டும் அடிக்கடி வந்து வாஷ் பண்ணும்போது வந்து வெளியில் வந்துடும். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஷால் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஷிஃபான் டைப் தான். இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார் டிசைன் தான், எந்த ஸ்டோன் ஒர்க்கும் எதுவுமே இருக்காது. அண்ட் கீழே மட்டும் கொஞ்சம் அது மாதிரி கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே பிளெயின் இந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த மாதிரியான ஷால்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து எந்த மாதிரியான டைப் அபாயாக்குமே வந்து சூட் ஆகிடும். அதாவது நீங்கள் மோஸ்ட்டாக குர்த்தாவோ இல்லை எந்த சுடிதார் எந்த இதுக்கு போட்டாலுமே வந்து சூட் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று காமனாக நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட் கலர் அபாயஸ்க்குமே சூட் ஆகும். மீன்வைல் வந்து நீங்கள் டார்க் கலர் அபாயஸ்க்குமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் என்னுடைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ். ஹிஜாப்லாம் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நீங்கள் சிம்பிள் ஹிஜாப் யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஹேர் பேண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவி கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து தலையிலேருந்து அவுறாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கவும் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஆக்சசரிஸ் எல்லாமே. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.